Praise the Lord. இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 126:1. சங்கீதம் 126:1. சீயோனு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, சீயோனு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்பதாக. இந்த நாளிலும் நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது சீயோனை விட்டு விடுவோம். இந்த சீயோன் என்கிற இடத்துல நம்முடைய பெயரை போட்டு இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, ஒரு மனிதரை மருத்துவர் சொல்கிறார், இவர் பிழைக்க மாட்டார், இவர் இறந்து போவார், இன்னும் சில மணி நேரத்துல இவருடைய உயிர் போயிடும், நீங்க ஆகிறத பாருங்க அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார். அப்படி சொல்லி அந்த வார்த்தையின்படி நாம அவருக்கான இறுதி சடங்குக்கான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று அவர் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாரானா, அவர் சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரானா, பார்க்கிறவர்கள் என்ன நினைப்போம்? இது சொப்பனமா இல்ல நிகழ்வா நடக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பா பார்ப்போம். மருத்துவர்கள் மரித்து போறேன்னு சொன்னார், இவர் எழும்பி உட்கார்ந்து சாப்பிடுறாரு, எழும்பி உட்கார்ந்து பேசுறாரு, அந்த வியாதியோட எந்த ஒரு அறிகுறியோட வாழ்க்கையில இல்லையே, இது நிஜமா நடக்குதா இல்ல சொப்பனம் காண்கிறோமா என்கிறதான அந்த பிரமிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதே போல ஒரு மனிதர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் திடீரென்று விடுவிக்கப்பட்டு நம்முடைய வீட்டுல வருவாரானா, அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அந்த அந்த குறிக்கப்பட்டதான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் திடீரென்று விடுதலையாக்கப்பட்டு வீட்டுக்கு வரும்போது இது நினைவா இல்ல கனவா, இது நிஜமா நடக்கிறதா என்கிறதான அந்த பிரமிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதே போலதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சீயோனு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம் என்று. பாருங்க, ஆண்டவர் சில நேரத்துல நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது அது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். இது நிஜமா நடக்கிறதா இல்ல ஒரு சொப்பனமா காணப்படுகிறதா இல்ல நம்முடைய பிரமையினால் அதை அப்படி நமக்கு பார்க்கிறோமா என்கிறதான அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இந்த சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறாரு, சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம், எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க அடுத்த வசனத்துல வாசித்தா, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். நமக்கு பிரமிப்பா இருக்குது, புறஜாதி சொல்றாங்க கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். அப்ப அந்த பிரமிப்பான காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோமானா நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அந்த பிரமிப்பான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த ஆச்சரியம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாக இந்த காலவெளியில இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு நீங்க காணப்படுறீங்க, அதுல இருந்து விடுதலையாக்கப்படும் போது உங்க வாழ்க்கையிலும் இவ்விதமான ஒரு பிரமிப்பு உண்டாகும். அந்த பிரமிப்பு உண்டாக வேண்டுமானா நான் செய்ய வேண்டியது இந்த 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளித்தூ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று இங்க வாசிக்கிறோம். அப்படியானா இந்த ஆச்சரியமான நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டுமானா நான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது மிக தேவை. இல்ல சாதாரணமான ஜெபம் இல்லை, சொப்பனம் காண்கிறது போல ஒரு பிரமிப்பான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டுமானா கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த காரியம் நடைபெறும். கண்ணீரோடு ஜெபித்தா, ஆண்டோட சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுனா அந்த அந்த சூழலை நிகழுமா? நிச்சயமாகவே நடக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து உள்ள வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் அங்கு ஒரு பெரிய பிரமிப்பை கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த சம்பவத்தை பெற்றுக்கொண்டவரே அல்ல அதை அனுபவிக்கிறவரே நினைக்கிறாரு, இது சொப்பனுமா இல்ல கனவா இல்ல நனவா, இது நிஜமா நடக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடியதை நான் சிந்திக்க போறோம். அதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நடக்க வேண்டுமானா நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப ஜெபத்தை அவர் கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை பதில் தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆச்சரியமான பிரமிப்பான கிரியை நடப்பிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார்.
பாருங்க, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது பேதுருவை சிறைச்சாலைல ஏரோது பிடித்து அடைத்து வைத்திருந்தார். முதலாம் வசனம் வாசிக்கும் போது, யாக்கோபை ஏரோது பட்டயத்தினாலே கொலை செய்தான், அது யூதருக்கு பிரியமா இருந்தபடினாலே பேதுருவை பிடித்து கொலை செய்யும்படியா திட்டமிட்டான். பண்டிகை நாட்கள் முடிந்த பிற்பாடு அவனை கொலை செய்யலாம் என்று அவனை சிறைச்சாலை வைத்திருந்தார்கள். வகுப்புக்கு 4 காவலர்கள் சேவர்கள் மூலமாக வீதமாக 4 அடுக்கு பாதுகாப்போட கூட இந்த பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பேதுருவை வெளியில கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது திட்டமிட்ட நாளுக்கு முந்தைய நாள், அந்த ஏரோதை கொலை செய்ய ஏரோது குறித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்திருப்பார்கள்? ஆண்டவரே, அந்த பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்பட்டார்கள், 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். பேதுருவிடத்துல போய் சொன்ன அனனியா சப்பீரா செத்து போனார்கள். அவ்வளவு வல்லமையான இந்த பேதுருவை நாளைக்கு ஏரோது கொலை செய்வானே, கொலை செய்யும் போது நாங்க ஒரு தகப்பனை இழந்த பிள்ளைகளை போல காணப்படுவோமே, எப்படி இந்த காரியத்தை நீங்களா தாங்க முடியும்? அந்த பேதுருவை விடுதலையாக்க வேண்டும் என்று சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் பரலோகத்துல போய் எட்டுனது. அங்கிருந்து ஆண்டவர் இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு தூதனை கட்டளையிட்டார். அந்த தூதன் மடமடா வேகமாக அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்தார். அந்த தூதன் வந்தபோது சிறைச்சாலை பிரகாசித்தது, அறை பிரகாசித்தது. உடனே பேதுருவை விலாவுல தட்டி எழுப்பி, பேதுருவை எழுந்துரு, நீங்க தூங்கிட்டு இருக்குதியா, அங்க ஜனங்க உனக்கா ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, எலும்பு அப்படின்னு சொல்லி பேதுரு எழுப்பினார். பேதுரு எழும்புறாரு, நீ சட்டையை மாட்டுகிறாரு, காலில் செருப்பு போடு அப்படின்னு சொல்றாரு. செருப்பு போட்டாச்சு. பாருங்க, 2 சேவகர்கள் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க, பேதுரு நடுவுல படுத்திருக்கிறார், 2 பக்கத்துல 2 காவல்காரர்கள் படுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒன்றுமே அவருக்கு தெரியவில்லை. பேதுருவை விலாவுல தட்டி எழும்பின போது கையில இருந்த விலங்குகள் தானா கீழே விழுது, விடுதலாக்கப்படுகிறாரு. சட்டையை போடுகிறாரு, காலில் செருப்பு போடுறாரு, தூதனு பின்னாடி நடந்து வருகிறாரு. நடந்து வரும்போது 1ஆம் காவல் தானா திறக்குது, 2ஆம் காவல் தானா திறக்குது. இரும்பு கதவண்டையில வந்த போது அந்த கதவு தானா திறக்குது. தூதனும் பேதுருவுமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெருவுல வந்த போது அப்பதான் பேதுருவுக்கு தெளிவு வருகிறது. அவங்க வாசிக்கிறோம், பேதுரு ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தாராம். பேதுரு ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தார். கர்த்தர் பேதுருவை விடுதலையாக்குறார், கர்த்தர் பேதுருவை சிறைச்சார்ந்து வெளியே கொண்டு வருகிறார். ஆனா பேதுரு ஒரு கனவு காண்கிறது போல, நான் வாசித்தது போல சொப்பனம் காண்கிறது போல அவர் நினைத்தாராம். அவருக்கு தெளிவு வந்த போது இதுவரைக்கும் நடந்தது சொப்பனம் காண்கிறது போல. சிறைச்சாலையில் அவர் படுத்திருக்கிறாரு. கனவுல சொப்பனத்துல அவர் சிறைச்சார்ந்து எழும்புகிறாரு. கையில் உள்ள விலங்குகள் கலந்து விழுகிறது. அவர் துணியை மாட்டுகிறாரு, காலில் செருவு போடுறாரு. ஒவ்வொரு காவலையும் கடந்து வரும்போது, ஒவ்வொரு இரும்பு கதவை கடந்து வரும்போது கதவு இவருக்கு முன்பதாக திறக்கிறது. அந்த கதவை தாண்டி வருகிறார். இப்படி அவர் கனவு காண்கிறாரு. கனவு காண்கிறதாக அவர் நினைத்தாராம். தெளிவு வந்த போது அவர் பக்கத்துல மார்க்குடைய வீட்டுக்கு போறார். மார்க்குடைய வீட்டுல திரளான ஜனங்கள், விசுவாசிகள் பேதுருவுக்கு ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு கதவு தட்டுறாரு. கதவு தட்டுனா ரோதை என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி வந்து கதவு பக்கத்துல, யாரு கதவு தட்டுற அப்படின்னு ஒற்று கேட்கிறான். பேதுருடைய சத்தத்தை கேட்டு உள்ள போய் சொல்றா, பேதுரு வந்துட்டாரு, குதிக்கிறா, ஆடுறா, சந்தோஷப்படுறா. அவளால சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல நீ பிதற்றுகிறாய், நீ பிரமை கொண்டு சொல்லுகிறாய், நாளைக்கு ஏரோது அவரை கொலை செய்வாரு, இந்த எப்படி அவர் வெளியே வர முடியும்? அவளுக்கு ஒரு பிரமிப்பு, நம்பவே முடியவில்லை. பேதுரு வரக்கு வாய்ப்பே இல்லை. அவர் 16 காவலர்கள் நடுவில் படுத்திருக்கிறாரு. வகுப்புக்கு 4 காவல்காரராக 4 அடுக்கு பாதுகாப்புல அவர் இருக்கிறார். எப்படி அவர் வர முடியும்? நீ என்ன சொல்ற? நீ பதட்டுகிறாய். இல்ல அவர்தான் அப்படின்னு சாதிக்கிறார். கதவை திறந்து பார்த்த போது எல்லாருக்குமே ஆச்சரியம், எல்லாருக்குமே பிரமிப்பு, எல்லாருக்கும் சொப்பனம் காண்கிற போல நினைத்தார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க கையை கிள்ளி பார்த்திருப்பாங்க. இது நம்ம கனவு காண்றோமா, இல்ல நிஜமாவே பேதுருவை பார்க்கிறோமா? கண்ணை தொடச்சு பார்த்திருப்பாங்க. காரணம், அவர்கள் ஜெபித்தார்கள்.
என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட அந்த பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல பாருங்க, பேதுருவுக்கே அவர் தரிசனம் பார்க்கிறதா நினைத்தார். அந்த ஜனங்கள், பேதுருக்க ஜெபித்த ஜனங்களே அது நடக்காதுன்னு சொல்கிறார்கள். கதவை திறந்து பார்த்தா பேதுருவை கண்டதும் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அது நடந்ததா? உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இதுக்கு காரணம், இந்த நிகழ்வு நடக்க வேண்டுமானா நீங்க ஜெபிக்க வேண்டும். நான் சங்கீதத்துல வாசித்தோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆண்டோட சமூகத்துல குறிப்பிட்ட அந்த பிரச்சனைக்காக நீங்க சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீர்களே, அந்த சிறையிருப்பை மாறுவதற்காக ஆண்டோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்க வாழ்க்கையிலும் சொப்பன் காண்கிறது போல அந்த பிரமிப்பை அடைய நிச்சயமாகவே முடியும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபித்து பாருங்க, ஆண்டோட சமூகத்துல விழுந்து கிடந்து பாருங்க, ஆண்டோட சமூகத்துல கண்ணீரை காணிக்கையா மாற்றி ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். சீயோனு சிறையிருப்பை திரும்பும் போது சொப்பனம் காண்கிற போல இருந்தோம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார்ப்பா. எங்க வாழ்க்கையில் அந்த கிரியை தேவன் நடப்பிக்க போறீரு. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்களும் பூரிப்படைய, சந்தோஷப்பட, மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் அந்த கிரியை எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடப்பிக்கணும் ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்பட சிறையிருப்பு, வியாதியாய் சிறையிருப்பு மாறுவதாக, பலகீனமாகி சிறையிருப்பு மாறுவதாக, பசி பட்டினி வறுமையாகி சிறையிருப்பு மாறுவதாக, நிந்தை அவமானமாகி சிறையிருப்பு மாறுவதாகப்பா. எந்த சிறையிருப்புக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர போற நன்றியோடு துதிக்கிறப்பா. சொப்பனம் காண்கிறது போல ஒரு ஆச்சரியமான நிகழ்வை காண இறக்கச்செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.